அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் உள்ள 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுனா குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். தமக்கென முயலாம் நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யாருன்னா ஜி போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யாருன்னா ஜி போப். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா இரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா இரா அரங்கநாதன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் நன்னூல். அடுத்த வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. அடுத்தது, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா உடுமடி நாராயணகவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா உடுமடி நாராயணகவி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. 4000 திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. அடுத்த வினா, செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. களஞ்சை கம்மியர் வருகன கூயி எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுனா மணிமேகலை. அடுத்தது, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா பிசிராந்தியர். அது எந்த ஆண்டுனா 1969. அடுத்த வினா, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா கவிஞர் வாணிதாசன். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யாருன்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன். மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகித்ய அகாடமி விருது வாருக்கு வழங்கினாங்கன்னா மு மேத்தாக்கு. அடுத்தது, அன்னம் விடு தூது என்ற இதழில் நடத்தியது யாருன்னா மீரா. அன்னம் விடு தூது என்ற இதில் நடத்தியவர் யாருன்னா மீரா. முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கல புலவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கல புலவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். கலிங்கித்து பரணி 599 தாலிசைகளை கொண்டது. கலிங்கித்து பரணி 599 தாலிசைகளை கொண்டது. மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர்.
மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். அடுத்த வினா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாசர். அடுத்த வினா, ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யாருன்னா அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யாருன்னா அயோத்திதாசர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். அடுத்தது, புதுக்கவிதையின் தந்தை யார்? ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை வந்து ந. பிச்சமூர்த்தி. கல்யாண்ஜியின் புனைப்பேர் என்ன? வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பேர் வந்து வண்ணதாசன். குறுந்தொகையை பதிப்பித்தவர் யாருன்னா சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். தமிழ் சொல்லாட்சியில் உச்சந்தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாட்சியில் உச்சந்தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. அடுத்தது, பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருன்னா க. அப்பாதுரையார். பன்மொழி புலவர் யாருன்னா க. அப்பாதுரையார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். எந்த நூல்னா சிலப்பதிகாரம். அடுத்ததுனா, பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யாருன்னா ஹிப்பாலஸ். அடுத்தது, வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுகிறார்னா ஐயூர் முடவனார். வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுகிறார்னா ஐயூர் முடவனார். உலக காற்று தினம் எப்படின்னா ஜூன் 15. உலக காற்று தினம் வந்து ஜூன் 15. கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை. கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறு நூல் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்த வினா, பலர்புகு வாயில் அடைப்பு கடவுர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் வந்து குறுந்தொகை. காசி காண்டம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். சீனாவில் சிவன் கோவில் கட்டிய பேரரசன் யாருன்னா குப்லாய் கான். சீனாவில் சிவன் கோவில் கட்டிய பேரரசன் யாருன்னா குப்லாய் கான். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிக்கு இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம். அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம். செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர். அடுத்த வினா, தேவராட்டத்திற்கு இசைக்கக்கூடிய கருவி வந்து உரிமையில் அழைக்கப்படும் தேவதும்பி. நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யாருன்னா நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யாருன்னா நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள். மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள். மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்னா 2வது பருவம். செங்கீரை பருவம் வந்து பிள்ளைத்தமிழோட 2வது பருவம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவன் யாருன்னா பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யாருன்னா பாரதியார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா மேப்போ சி. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கிட்டவர் யாருன்னா மேப்போ சிவஞானம். குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா மார்ஷல் ஏ. நேசமணி. அடிகள் நீரி அருளுகின்ற யாருன்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரி அருளுகின்ற யாருன்னா சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைச்சல் என்ற யாருன்னா இளங்கோவடிகள். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைச்சல் என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இசை பேரரசி என்று நேரு பெருமகனால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசி யாரு? எம்.எஸ். சுப்புலட்சுமி. களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்த வினா, அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. அடுத்தது, செல்வத்து பயனை ஈதல் என்று கூறுவார்னா மதுரை கணக்காயினர் மகனா நக்கீரனார். எந்த நூல்னா புறநானூறுல. சிறுகதை மன்னனை சிறப்பிக்கப்படுவது யாருன்னா ஜெயகாந்தன். அடுத்தது, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர்னா நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர்னா நாகூர் ரூமி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. சதுரகிராதியை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனி இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. சதுரகிராதி எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். அடுத்தது, தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர்.
திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாருன்னா ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாரு? ந. பிச்சமூர்த்தி. அடுத்தது, அணங்கு என்பதன் பொருள் வந்து தெய்வம். அணங்கு அப்படின்னா தெய்வம். யாமரம் எந்த நிலத்தில் வளரும்? பாலை. யாமரம் வந்து பாலை நிலத்தில் வளரும். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாரான டாக்டர் சலீம் அலி. அடுத்தது, டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. அப்போ சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது யாருன்னா காரல் கபேக். ஓகேவா? ரோபோனா என்னன்னா அடிமை என்பது பொருள். மாணவர் தினம் யாருடைய பிறந்த நாள்னா அப்துல் கலாம் பிறந்த நாள். மாணவர் தினம் வந்து யாருடைய பிறந்த நாள்னா அப்துல் கலாம் பிறந்த நாள். முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை. இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம். இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம். ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது, உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. அடுத்தது, ஐங்கரு நூற்றில் பேனார் பாடிய பாடல்கள் திணை வந்து முல்லை திணை. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. 8ஆம் தீர்த்தங்கர் யாருன்னா சந்திரபிரபா. இதிலே முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ரிஷபர். கடைசி தீர்த்தங்கர் யாருன்னா மகாவீரர். அடுத்தது, மாசினம் என்பதன் பொருள் என்ன? பாம்பு. மாசினம் என்பதன் பொருள் பாம்பு. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவார்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவார்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி. இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி. வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை. இந்தியாவின் பெப்பிஸ் யாருன்னா ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிஸ் வந்து ஆனந்தரங்கர். இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி. இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்லேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம். அனைவருக்கும் RCCயின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்திலிருந்து மொத்தம் முக்கியமான 80 வினாக்கள் இன்று நான் பார்க்க போகிறோம். இந்த 80 வினாக்கள் எப்படி பார்க்க போகிறோன்னா, முதல்ல ஒரு 25 வினா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்திலிருந்தும், அடுத்த ஒரு 25 வினா 6th to 10th ஸ்டாண்டர்டிலிருந்தும், அடுத்த கடைசியாக முக்கியமான ஓரெழுத்து உருமொழி ஒரு 25, மொத்தம் 80 வினாக்கள் இன்று நான் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இரண்டாவது வினா, இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ரா. இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்னா ரா. இளங்குமரனார். மூன்றாவது வினா, முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1983. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1983. நாலாவது வினா, தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழைப்பொழிவை தருகிறது? 70 விழுக்காடு. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை சதவீதம் மழைப்பொழிவினை தருகிறதுனா 70%. அஞ்சாவது வினா, கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்? வெண்ணி குயித்தியார். கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்னா வெண்ணி குயித்தியார். ஆறாவது வினா, வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார். ஏழாவது வினா, பத்துப்பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டுல மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு. எட்டாவது வினா, பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? தாய்லாந்து. பெய்ட்டி புயலுக்கு பெயரை தந்த நாடு எதுனா தாய்லாந்து. ஒன்பதாவது வினா, வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார்? பாண்டியன். வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யாருன்னா பாண்டியன். பத்தாவது வினா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது?
கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எதுனா கரிசல் இலக்கியம். 11வது வினா, சீனாவில் சிவன் கோயிலை கட்டிய சீன பேரரசர் யார்? குப்லாய் கான். சீனாவில் சிவன் கோயிலை கட்டிய சீன பேரரசர் யாருன்னா குப்லாய் கான். 12வது வினா, ஈரப் பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார்? ஐன்ஸ்டீன். ஈரப்பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யாருன்னா ஐன்ஸ்டைன். அடுத்து 13வது வினா, வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் எது? கலிங்கத்துபரணி. வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட தமிழ் நூல் எதுனா கலிங்கத்துபரணி. 14வது வினா, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? ந. முத்துசாமி. நாடக கலையை மீட்பதே தமது குறிக்கோளாக கருதியவர் யாருன்னா ந. முத்துசாமி. 15வது வினா, சா. கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? விசாரணை கமிஷன். ச. கந்தசாமியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா விசாரணை கமிஷன். அடுத்த 16வது வினா, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது? சிலப்பதிகாரத்தை தான். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எதுனா சிலப்பதிகாரம். 17வது வினா, குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? மார்ஷல் ஏ. நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா மார்ஷல் ஏ. நேசமணி. 18வது வினா, தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது? பொன்னேர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எதுனா பொன்னேர் பூட்டுதல். 19வது வினா, புகழ் அனைத்திற்கும் தலைவனாவன் யார்? ராசராச சோழன். புகழ் அனைத்திற்கும் தலைவனாவனவன் யாருன்னா ராசராச சோழன். 20வது வினா, கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எது? கொடும்பாளூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் எதுனா கொடும்பாளூர். அடுத்த 21வது வினா, இசைக்கு கிடைத்த மகுடம் என்ற போற்றப்பட்ட விருது எது? மகசிச விருது. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது எதுனா மகசிச விருது. 22வது வினா, எம்.எஸ். சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் யார்? ஹெலன் ஹெல்லர். எம்.எஸ். சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டியவர் யாருன்னா ஹெலன் ஹெல்லர். 23வது வினா, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். அந்த இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கிருஷ்ணம்மாள். உழுபவருக்கே நிலம் உரிமை இயக்கம், அதாவது உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கிருஷ்ணம்மாள். 24வது வினா, அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் எதுனா புறநானூறு. கடைசி வினா, கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? சிறுகுடல்பட்டி. கண்ணதாசன் பிறந்த ஊர் எதுனா சிறுகுடல்பட்டி. திரைக்கவி திலகம் யார்? மருதகாசி. திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி. 2வதுனா, ஏர்முனைக்கு நேர்முனி இங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி. நேர்முனைக்கு, அதாவது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று ஏரின் சிறப்பினை பாடியவர் யாருன்னா மருதகாசி. 6வதுனா, அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் உடுமலை நாராயணகவி. 4வதுனா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் ஜீவானந்தம். 5வதுனா, புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார்? ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாருன்னா ந. பிச்சமூர்த்தி. 6வதுனா, பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயணகவி. அடுத்து 7வதுனா,
மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என சுரதாவை பாராட்டியவர் யார்? ரா. மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என சுரதாவை பாராட்டியவர் ரா. எட்டாவது ஓமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் யார்? ஜெகச்சிற்பியன். ஓமை கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் ஜெகச்சிற்பியன். ஒன்பதாவது ராஜதண்டனை என்ற கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை எழுதியவர் யார்? கண்ணதாசன். ராஜதண்டனை எழுதியவர் கண்ணதாசன். பத்தாவது தமிழ்நாட்டின் தாகூர் யார்? வாணிதாசன். தமிழ்நாட்டின் தாகூர் வாணிதாசன். 11வது தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார்? கவிமணி தேசிய விநாயகம். தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம். 12வது புதுவை அரசின் வாழ்த்து பாடல் இது. வாழ்வினிலே செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் தான் புதுவை அரசோட வாழ்த்து பாடல். 13வது தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? வே. ராமலிங்கனார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். 14வது உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? சாலை இளந்திரையன். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமான சாலை இளந்திரையன். 15வது இந்தியாவின் பெப்பிசு யார்? அனந்தரங்கன். அதாவது இந்திய நாட்குறிப்பு வேந்தர். அதுதான் இந்தியாவின் பெப்பிசுன்னு சொல்றோம். அது என்ன? அனந்தரங்கன். 16வது உலக நாட்குறிப்பு வேந்தர் யார்? பெப்பிசு. உலக நாட்குறிப்பு வேந்தர் பெப்பிசு. 17வது கந்தர்வ வேதம் என்று எதை அழைப்பர்னு? இசையை. கந்தர்வ வேதம் என்று எதனை அழைப்பர்னு? இசையை. 18வது நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள். 19வது ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். 20வது தமிழில் முதல் பேசும் படம் எது? காளிதாஸ். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ். 21வது இந்தியாவில் முதல் பேசும் படம் எது? ஆலம் ஆரா. இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா. 23வது இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யார்? தாதா சாஹிப் பால்கே. இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யாருன்னா தாதா சாஹிப் பால்கே. அதனாலதான் இன்னைக்கும் தாதா சாஹிப் பால்கே விருதுங்கிறது இந்த சினிமா துறையில வழங்கப்படுகிறது. 23வது சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? 26,350 அடிகள் இருக்கு சங்க இலக்கியங்கள் பாடல்கள். 24வது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். 25வது திராவிட என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார்? குமரிலப்பட்டர். திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். 26வது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். 27வது அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருவிக. அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவிக. 28வது குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்கள் எத்தனை? 99. குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 99. 29வது என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு. என் சரிதம் ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு. 30வது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல்.
முதல் வினா, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சரியான பொருள் என்னன்னா சோலை. கா என்றால் சோலை. இரண்டாவது வினா, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா ஏன அம்பு, எய்தல். ஓகே. அடுத்து மூன்றாவது வினா, வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா வா என்றால் வருக. நாலாவது வினா, ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா ஆ என்றால் பசு. ஐந்தாவது வினா, மா என்பதன் பொருள் என்ன? மா என்பதன் பொருள் மான்னா பெரிய, அழகு, நிறைய பொருள் வரும் இதுல. ஆறாவது வினா, வி என்பதன் பொருள் என்ன? வி என்பதன் பொருள் மலர். வி என்பதன் பொருள் மலர். ஏழாவது வினா, மை என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா மைன அஞ்சனம். எட்டாவது வினா, மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா மோ என்றால் முகர்தல். ஒன்பதாவது வினா, ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா ஈ என்றால் கொடு. பத்தாவது வினா, சே என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்னன்னா சே என்றால் எருது. சேன எருது. கு என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்னன்னா கு என்றால் பூமி. 12வது வினா, தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா தூய்மை. தூண தூய்மை. 13வது வினா, ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா ஊன உணவு. 14வது வினா, சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா சா என்றால் இறந்து போதல், சாதல். ஓகே. 15வது வினா, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய அதாவது போ போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? போன சொல்லுதல். 16வது வினா, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன? கைன ஓர் உறுப்பு. 17வது வினா, பூ என்ற ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்ன? பூன மலர். 18, தா என்ற ஓரெழுத்தின் பொருள் என்ன? தான கொடு. ஓகே. அடுத்து 19வது வினா, ஐ என்ற ஓரெழுத்தின் பொருள் என்ன? ஐ என்றால் தலைவன். 20வது வினா, மூ என்ற ஓரெழுத்தின் பொருள் என்ன? மூன மூன்று. 21வது வினா, ஓ என்ற சொல்லின் பொருளை காண்க. ஓ என்றால் மகிழ்ச்சி. ஓன மகிழ்ச்சி. 22வது வினா, பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா பா என்றால் பாட்டு. பா என்றால் பாட்டு. 23வது வினா, தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா தீ என்றால் நெருப்பு. 24, தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா கடவுள். அதாவது தே என்றால் தேவன் அல்லது கடவுள், இதை நம்ம சொல்லிக்கலாம். 25வது வினா, பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா பே என்றால் நுரை. பே என்றால் நுரை.